சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உண்மையா அது? எங்க இது ஒரு சந்தர்ப்பவாத பச்சோந்தி அரசியல் வியாபார கட்சின்னு நான் தெளிவா சொன்னேன். பலன் நிரூபிக்காமலே ஒரு நடிகருக்கு பாப்புலாரிட்டியை வச்சு கூட்டணி பேரம் பேசி லாபத்தை பார்க்க வந்த கட்சின்னு சொன்னேன். அந்த செய்தி தானே வந்துட்டு இருக்குது. இப்ப சிவகார்த்தி எல்லாம் பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க விரும்பல, அஜித் விரும்பல, ரஜினிகாந்த் விரும்பல, இவரு சூர்யா விரும்பல. இவரு பாப்புலாரிட்டியை பலன் நிரூபிக்காமலே ஒரு இடத்துக்குள்ள பேரம் பேசி முடிச்சிடலான்னு நினைச்சாரு. ஃபர்ஸ்ட்ல அவரு அதிமுகவை தான் அது குறி வச்சுதான் வந்தார். ஏன்னா அதிமுக 24 அணியமைக்க முடியல. தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாங்க. முபாரக்குக்கு 1, இவரு கிருஷ்ணசாமிக்கு 1, வேற அணி வரல அவங்க. அப்போ அவர் என்ன நினைச்சாரு, பாராளுமன்றத்திலே பாஜகவை மைனஸ்ன்னு நம்ம எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு. சட்டமன்றத்துல கண்டிப்பா பாஜகவை மைனஸ்ன்னு தான் எடுப்பாரு. சட்டமன்றத்துல பாஜக பக்கம் போக மாட்டாரு. நமக்கு நோகாம ஒரு சீட்டை அள்ளிடலாம். விஜயகாந்த் கஷ்டப்பட்டு உழைச்சி 234 கேண்டிடேட் போட்டு, இது மண்குதிரை. விஜய் போட்டுட மாட்டார். மண்குதிரை 234 கேண்டிடேட் போட முடியாத ஒரு மண்குதிரை. ஒரு லீடரா 214 பேர்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட்டை போட்டு ஒரு கொள்கைகளை சொல்லி, ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், கறவை மாடு இலவசம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி எடுத்து அவர் கருப்பு எம்ஜிஆர் என்னவோ சொல்லி எடுத்து அவர் ஒரு 8.2% வாக்குகள். அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக உழைச்சி ஒரு 10 விழுக்காடு வாக்கு பெற்று 41 சீட்டு ஜெயலலிதாட்ட வாங்கினாங்க. இவரு எடப்பாடி பலகீனமா கிடக்குறாங்கிறதுனால எடுத்த இடத்துல ஒரு கணிசமான சீட்டை உழைக்காம எதுவும் பண்ணாம சிம்பிளா தட்டி தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு சில கோடிகளை கொடுத்து ஊடகத்துல பலகீனமான பத்திரிகையாளர்களை பிடிச்சி அது பலம் நிரூபிக்காத ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்னு சொல்லக்கூடாதுன்னா ஒரு வேலையை காட்டி, அப்படி சொல்றதே தப்புங்கிற மாதிரி காட்டி, உங்க இது 2024 தேர்தல் ஆணைய புள்ளி உரத்துல விஜய் கட்சிக்குன்னு ஓட்டு வலிமை இருக்கா? இல்லைங்க, உண்மைதானே சொல்றோம். அப்படி ஒரு போலியான ஒரு தோற்றத்தை கொடுத்து எடப்பாடி கிட்ட சீட்டை வாங்கிடலாம்னு நினைச்சாங்க. இது பேச்சுவார்த்தை நடந்ததாட்டு அவங்க தான் தகவல்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட போயிட்டார். இந்த இடம் தான் விஜய்க்கு ஷாக் அடிச்ச இடம். நீங்க 2024 39 கேண்டிடேட் போட்டு ஒரு குறிப்பிட்ட ஓட்டை எடுத்திருப்பாங்கன்னா சகதே மாதிரி நாம சொன்னோம். நீங்க கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாம சிஏ எதிர்ப்புன்னு ஒரு சினிமா பீஸ்ட் படத்துல முஸ்லிம்கள் சாபம் போட்டான்னு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு போலியான லெட்டர் பேட் அறிக்கையை விட்டுட்டு கம்மன் இருந்துட்டீங்க. உண்மையிலே சின்சியரான ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டினா கமல்ஹாசன் மாதிரி 39 போட்டிருக்கணுமா வேண்டாம்? அப்போ உனக்கு சீரியஸ்னஸ் கிடையாது. பச்சோந்தித்தனமும் அரசியல் வியாபாரம் தான் உனக்கு முக்கியம். அதுதான் நோக்கம். தெளிவா கேண்டிடேட் போடல. சிஏ எதிர்ப்பு நாப்புல உதயநிதி ஒரு எம்பியை கூட இவருக்கு சிஏ எதிர்ப்பை மதிச்சு இவர் ஒரு ஆளாட்டே எடுக்கல. குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டாங்க 39 திமுக எம்பிக்களும் இவருக்கு சிஏ எதிர்ப்பார். அது பிறகு தமிழர்கள் படம் பார்ப்பான், உலகம் ஃபுல்லாவில் தமிழர் படம் பார்ப்பான்னு சீமானை பேஸ் பண்ணி மைக்கை போட்டு சீமான அதை வரவேற்று அது நடந்த விஷயம். என்ன இல்லை, வாக்க நிரூபிக்கல. எடப்பாடி பார்த்தாரு, அண்ணாமலை 18% வாக்குக்கு ஹீரோவா இருக்காரு. 8% சீமான சீமா சொல்லிட்டாங்கன்னா பிஎம்ஓ நாமெல்லாம் அதுக்குள்ள இன்னும் ஒர்க் பண்ணி அதை சாதிச்சிட்டோம்னா தெளிவா அது 3வது இடத்துக்கு 150 தொகுதிக்கு மேல எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போயிடும். டெபாசிட் இழக்க வச்சிடும். பார்த்தாரு, நமக்கு எதிராக அநியமிக்க சக்தி படைச்ச பாஜக கிட்டே கை கோத்துறோம்னு பாஜகக்குள்ள வந்துட்டாரு. என்னையும் பாஜக பிரிக்க முடியாது. அறநிலைத்துறை சொத்தையா கிறிஸ்டின் முஸ்லீம் படிக்கிறதுக்கு காலேஜ் தொடங்குறீங்க. இண்டோ பாக்குவார் மோடிஜியின் வெற்றி. கோயம்புத்தூர்ல போய் பார்க்குறாரு. தெளிவா அவர் பாஜக தான் முக்கிய முடிவு எடுத்துட்டார். பிரியன் கொஞ்சம் பேர் பாஜகவுக்கு ஒரு அணி கிடைச்சிட்டேன்னு துடிக்கக்கூடிய நண்பர் தான், அது வேற விஷயம். நான் மதிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு அரசியல் கொண்ட ஒரு சகோதரர், தட்ஸ் டிஃபரண்ட். பட் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பாஜகவை கலத்தி விட்டுக்கிட்டு தாவேக்காவை சேர்த்துக்கிடுவாங்கன்னு. அவர் பாஜக இருக்கும் வந்தா வாணி ஓங்கி அடிச்சுட்டாரு ராஜேந்திர பாலாஜி. நாங்களும் பாஜக சேர்ந்தா 150, நீ வந்தா 200. 16 சீட்டு 20 சீட்டுக்கு தானே அதிமுக பாஜக அணியை மதிக்கிறாங்க. அப்ப பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பிரயோஜனம்?
ஏன்னா அவங்களுக்கு பாமக முக்கியமா, பலம் நிரூபிக்காத தாவேகா முக்கியமா? இது சொன்னா பலரால ஜீரணிக்க முடியாது, ஜீரணிக்க மாட்டாங்க. பட் யதார்த்த கள நிலவரம் அது. அன்புமணி அல்ல சௌமியா அன்புமணி 10.5 இப்ப 15 கேட்கறாங்க. கேட்டு எடப்பாடி நின்றுட்டாருன்னா வன்னியர் இடிச்சு வந்துன்னா இவர் 3வது பேர் வர எங்க ஜெயிக்க முடியும் இவரால? அப்போ அவருக்கு அன்புமணி முக்கியமா, பாமக முக்கியமா, இவங்க தாவேகா முக்கியமா? பேச்சுவார்த்தை அதெல்லாம் சும்மா வருங்க. தேமுதிகவே சொல்லிட்டாப்புல, நேத்து முளைச்ச காலம், எங்களோட சின்ன ஆளுதான் நீங்கட்டாப்புல. தினகரன் சொன்னாரு 8% வாக்கு நியமித்த விஜயகாந்த் கிடையாது. பிரேமலதா அம்மையார் உடனே சொன்னாங்க 2026 தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது உண்மைன்னாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் சொல்லாமலே 4 அரசியல் விமர்சகர்கள், 4 பத்திரிகையாளர்கள், 4 சர்வே கோஷ்டிகள் சொல்றது எப்படி உண்மையாகும்? அதை பொலிட்டிக்கல் பிளேயர் எப்படி மதிப்பான்? இதுவும் அந்த கட்சிக்காரன் ஓடிடக்கூடாது. இது டிசம்பர்ல வரக்கூடிய, ஜனவரியில பொங்கல் வரக்கூடிய படத்துக்கு போஸ்டர் ஓட்டணும், இதெல்லாம் பண்ணணுங்கிறக்கா நாம அதிமுக கூட்டணிக்கு போறோம், அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணு, அதிமுக நமக்கு 50 சீட்டு தந்துரும், 40 சீட்டு தந்துரும், அத்தனை சீட்டு தந்துரும், உனக்கு சீட்டு வந்துடும், நீ தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டத்தை நடத்து, காசை இன்வெஸ்ட் பண்ணு, அப்பந்தான் உனக்கு சீட்டு நான் தருவேன்னு ஒரு வியாபார அரசியலை பண்றாப்புல. நமக்கு தெரியுது இந்த வியாபாரம். இப்ப கூட சொன்னாங்களே பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. சரி, வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றீங்க? வச்சுட்டு தூக்கல தூக்கி போட்டுருவீங்களோ? இதெல்லாம் ஹரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரங்க அவங்க சொல்றதெல்லாம் தான் நடக்கும். ஏன் ஜெயலலிதா அம்மையார் தலைவா படத்தை அடிச்சாங்கன்னு, அடிச்சே தப்பு, அது வேற விஷயம். மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்க்கல, காத்து கடந்து பார்க்கல, எங்க காத்து கடந்து பார்க்கல. ஜெயலலிதா அம்மையார் அதெல்லாம் பொருட்படுத்தாம 39 விழுக்காடு வாக்க 45 ஆட்டாக்கி 39 எம்பிக்கு 37 ஜெயித்து 10 வெட்டு செல்லாத நோட்டு விஜய்ன்னு நிரூபிச்ச பிறகு அந்த அம்மையார் உயிரோடு இருக்கிறது வரை அரசியல் பேசினீங்களா? மோடியை போய் பார்த்தவங்க ஜெயலலிதா அம்மையார்ட்ட பட்ட அடியில அந்த அம்மையார் உயிரோடு இருக்கிறது வரை அரசியல் பேசினீங்களா? இல்ல, நான் இவங்கள்ட்ட தான் கேட்கிறேன், தாய் தந்தையிட்ட தான் கேட்கிறேன். விஜய் விழாவுக்கெல்லாம் முன்னாடி இருக்கீங்களா? தினத்தந்தியில சுபா அம்மா சோபா சந்திரசேகர் வந்தார்னு போடுறீங்களே, உங்க மகனுக்கு ப்ரொமோட் பண்றீங்களே, உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். உங்க புள்ள ரொம்ப போல்டு சிங்கம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவரை மூச்சு விட்டதா? நான் உங்களை அவமானப்படுத்துறதோ, உங்களை மதிக்கிறேன். நான் நீங்க பெரியவங்க, பெரிய டைரக்டர்ஸ், தமிழ் திரையுலகில் சாதனை படைச்ச டைரக்டர், கலைஞருக்கு ஆதரவா நின்று நீதிக்கு தண்டனை எல்லாம் போல்டா நின்னவர் தான் அஜய் சந்திரசேகர், மறுக்க வரல. நான் உண்மையை ஒத்துக்குவோம். ஆனா நீங்க உங்க மகனை ப்ரொமோட் பண்ண உட்காருறீங்க. உங்க மகன் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவரை அரசியல் பேசாம கோழையா தானே இருந்தாரு. எந்த தாய் தகப்பனுக்கும் பிள்ளைய கோழைன்னு சொன்னா கோபம் வரும், அது சொல்லக்கூடாது. பட் யதார்த்த உண்மை தானே. நீங்க சிங்கம்னு கிளைம் பண்றீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன். அடுத்து அவரு ஈழத்தமிழர் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராய்சபாக்காக ராகுல் காந்தி கிட்ட போய் நின்னாரு. நல்ல செய்தி வரும்னு ஐயா எஸ் சந்திரசேகர் சொன்னாரு. 35 வயசு தாண்டிட்டு உள்ள சேருங்க, பிறகு பார்க்கலாம் ராய்சபான்ட்டாப்ல. அதான் இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரமும் ஜோதிமணியும் எங்க ஆளுதான்னு சொல்றாங்க. சோ அவர் என்ன முடிவு எடுப்பார் தன் லாபத்துக்கு? அவர் ஒரு பச்சவந்தி மாதிரிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பார். அவர் சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு என்ன லாபம் கிடைக்குன்னு பாக்குறாரு. சினிமா பாப்புலாரிட்டியில அரசியல் பேசினா அரசியலுக்கு லாபம் பண்ணு வீகாமுத்து ஜான் ஆரோக்கியசாமி கோடிகளை குட்டி குவிச்சு அந்த வேலையை பார்க்குறாரு. அதுல அவருக்கு தலைவா படம் முன்னாடி, அந்த படம் தவிர எல்லாமே லாபம். தலைவா படம் மட்டும் ஜெயலலிதா மேயர் அடிச்சிட்டாங்க. இவரால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த ஹீட்டுக்கு இவர் முன்னாடி, ஜெயலலிதா மேயர் முன்னாடி நிற்க முடியல. அதோட அவருக்கு எந்த படத்துலையும் நஷ்டம் வரல. சர்க்கார் படம் சூப்பரா நடிச்சிருந்தார், நான் 3 தடவை பார்த்தேன். குருதாஸ் படம் ரொம்ப ஸ்டைலிஷா நடிச்சிருந்தார். அந்த படமும் அதிமுக கொஞ்சம் கலாட்டா பண்ணாங்க. ஓரளவு அந்த கலாட்டா பண்ணதே ஒரு சிம்பதி ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு படம் மார்ஷலா, என்ன படம், மாஸ்டர்னு ஒரு படம். அந்த படத்துக்கு எடப்பாடி கிட்ட கடம்பூர் ராஜு மூலமா போய் ஒரு இது லாபத்தை பார்த்தாரு. ஸோ ஆக்குபென்சிக்காக சென்ட்ரல் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லா நோக்கமும் லாப நோக்கத்துல தானே இருக்குது. எங்க உதயம் தேட்டருக்கு எதிராக உள்ள அந்த நிலத்துக்கு திமுக கிட்ட வாங்கிட்டாங்களே, அதை வச்சுனா
உங்களுக்கு தெரியுமா? உதவும் தேட்டர் எதிராக உள்ள நிலத்துக்கு கணிசமான மதிப்பீடு உள்ள காம்பன்சேஷன் நிலமாட்டியை வாங்கிட்டாங்க தெரியுமா? அதே திமுக தானே வாங்கினீங்க நீங்க. திமுக பண்ண தப்பு, ஊழல் தான், அது முறைகேடு தான். ஒரு சினிமா பாப்புலாரிட்டி உள்ளவனுக்குன்னா காம்பன்சேஷனை ஏதோ ஒரு வகையில ஏற்றி கொடுக்குறதா திமுக அரசு, கருணாநிதி அரசு பண்ணது தவறு தான் அது. அப்ப நீங்க வாங்கிட்டீங்களா? அவங்க அப்போ உங்க பாப்புலாரிட்டியை உங்க லாபத்துக்கு தான் பண்றீங்க. உதயநிதி ஸ்டாலின்கிட்ட நான் பெரிய ஸ்டார் ஆக்கும், கமலஹாசன் படத்துக்கெல்லாம் சத்யம் தேட்டர் கொடுக்க முடியாதுன்னு பண்ணீங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாப்ல, ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் வேற, அரசியல் வேற, சினிமா வேற, தொழில் வேற. தொழில் இதுதான். எனக்கு கமலஹாசன் திரிஷா நடிச்ச படம் தான் சத்யம் தேட்டர்ல அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஓப்பனிங் நல்லா இருக்கும், அட்வான்ஸ் புக்கிங் நல்லா இருக்கும்னு உங்க படத்துக்கு தரல, கமலஹாசன் படத்துக்கு கொடுத்தாங்க. உங்க படம் காவலன்னு நினைக்கிறேன். அன்னைக்குள்ள நிலமா தானே உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு கட்டமும் நீங்க சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சவந்தித்தனத்தின் மொத்த உருவமா தான் சம்பத் சிவாஜி மாதிரி தான் கடந்த காலம் இருக்குது. அதைத்தான் நான் சொல்றேன், நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். அப்போ நாளைக்கு அவரு ஒரு முடிவு மாற்ற மாட்டார்லாம் சொல்ல முடியாது. பட் பிஜேபி அலையன்ஸுக்கு போக மாட்டாரு நான் கணிக்கிறேன். இப்ப போக மாட்டாரு, ஏன்னா சினிமா பேரும் அரசியல் பேரும். அப்ப பேச்சுவார்த்தைங்கிறது சும்மா தட்டி விடுறதுதான். பிஜேபி தள்ளி விட்டுட்டு விஜய் சேர்க்கிறாங்க. விஜய் பெரிய ஆளாக்கும் நாளைக்கு சமைக்க வேலைதான். பேசி விட்டுருங்க. விஜய்க்கு விக்கிரவாண்டியில 20% ஓட்டு இருக்கு. ஈரம் மண்ணு எருக்கட்டி சாம்பலம் தாம்பா இருக்கு விக்கிரவாண்டியில. நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு தெரியுமா? எந்த சுயேட்சைக்கும் ஓட்டு குறையில தெரியுமா? திமுகவுக்கு ஓட்டு நாம சொன்ன போலரைசேஷன்ல 55 வருங்கிறத தாண்டி 63 போச்சு. போலிங் கூடி போச்சு. அப்போ கள்ளக்குறிச்சி சாராயச்சா பார்த்த விஜய உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி அடிச்சுட்டார. அதானங்க உண்மை. நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போது நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு 20 விழுக்கு வாட்டு பாக்கு அங்க இருக்குதுன்னா, 50,000 ஓட்டர்ஸ் அங்க இருக்குன்னா, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வேணுமா இல்லையா? இதேதான் கள்ள கப்சாக்களையும் ரீல்களையும் பலகீன பத்திரிகையாளர்களை பிடிச்சு விட்டுட்டு இருக்கதான் இவங்களுக்கு வழக்கம். ராகுல் காந்தி வாராரு விக்கிரவாண்டிக்கு, எங்க வந்தாரு? செஞ்சி ராமச்சந்திரன் வாராரு, இவரு பழனி மாணிக்கம் வாராரு, நமிதா வராங்க, குஷ்பு வராங்க. குஷ்பு அந்த பதவியை விட்டதே இவர் கட்சியில சேரதுதான். என்னையா ரீல் விடுற? அளவு வேண்டாம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி மிஞ்சி போனா ஒரு 6 சீட்டு ஸ்டாலின் வாங்கி தரேன் நான் சொல்லி தானே அக்யூஸ்ட் ஆக்கல்ல. சீமானதை அடிக்கிறார். கரூர் துன்பியல் நிகழ்வுக்கு விஜய ஸ்டாலின் அக்யூஸ்ட் ஆக்காது, ஸ்டாலின் தப்புங்கிறார். அந்த நிகழ்வு நடக்கிறது விஜய் தான் காரணம், ஏன் அக்யூஸ்ட் ஆக்கலன்னு கேட்கிறார். ராகுல் காந்தி ஸ்டாலின் நெக்ஸஸ் தான் அக்யூஸ்ட் ஆக்கல. அவங்க என்னோட பார்வையில பிஜேபி கூட இடத்துக்கு போனா சினிமா அரசியல் எல்லாம் சிவாஜி மாதிரி அவுட்டு, சுத்தமா காலி ஆயிடும். பிறகு மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதுதான். போக மாட்டார்னு நினைக்கிறேன். பட் ராகுல் காந்தி ஸ்டாலின் தரப்புல ஒருவேளையில் அங்க போனா ஒரு பாப்புலாரிட்டி உள்ளவர், ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர், ஒரு கொஞ்சம் ஓட்டு பாதிக்கப்பட்டாலும் ஒரு பாதிப்பு தானே, அதனால போகாண்டான்னு அவங்க மேக்சிமம் அவங்கள பொறுத்தவரை ஒரு 6 சீட்டு காங்கிரஸ் கூட்டல சப்போர்ட்டாவா ஒரு ஆஃபரை கொடுப்பாங்க. பிஜேபி இங்க போனாருன்னா என்ன கொடுத்துட போறாரு எடப்பாடி பழனிசாமி? போனா மண்ணு, அது வேற விஷயம். போனா என்ன கொடுத்துட போறாரு? ஒரு 20 to 15 சீட், 15 to 20 சீட்டு கொடுப்பாரு. பலம் நிரூபிக்காதவருக்கு யாருங்க சீட்டு அள்ளி கொடுப்பாங்க? உங்களை தான் வெத்து வெட்டு செல்லான்னு ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்க. லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிருக்காங்க. விஜய்க்கு 15 சீட்டு 20 சீட்டா? விஜய்க்கு இல்ல, அஜித்துக்கு இல்ல, ரஜினிக்கு இல்ல. பலம் நிரூபிக்கலன்னா இதுதான் நிலைமை. வேற கூட்டணிக்கு ஆளு இல்லைன்னா எடப்பாடி தான் சார் விஜய் கூட கூட்டணிக்கு அலையிறாரு. கொடிய பார்த்து கூட கூட்டத்துல பேசுறாரு. உண்மைதான். அதுதான் விஜய்க்கு எடப்பாடி வச்ச செக்கு. 214 போட்டுக்கிட மாட்டீங்க, மண் குதிரை தான். கஷ்டப்பட்டு போட்டாலும் கூட வன்னியர் விளையாட கொண்ட கேண்டேட்ட அந்த பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி வாங்கிட்டு போயிரோடி காட்டினதுதான். உங்க ஆட்களை வச்சு அவருக்கு உங்க கொடியை காட்டி அவருக்கு வரவேற்பு கொடுத்தது. அப்பவே தடுத்திருக்கணும். தடுத்தா நாங்க விருப்பப்பட்டு தான் போனோம், விஜய் தனிச்சு நின்னா நமக்கு செல்வாக்கு இல்லை, எடப்பாடி தான் சப்போர்ட் பண்ணணும்னு 10 மாவட்ட செயலாளர் வச்சு அறிக்கை விட்டுருப்பாரு. அதனால நீங்க பயந்து போய் கம்முன்னு இருந்துக்கிட்டு இப்ப பேரம் பேசுறதுக்கு தனிச்சு போட்டின்னு தீர்மானம் போடுவீங்க. அடுத்த நாளே தினமலர்ல 2 பெரிய கட்சின்னு பல நிரூபிக்காத கட்சியை பெருசா போக்கஸ் பண்ணி கட்டுரை எழுதுவீங்க. தினத்தந்திலையும் எழுதுனீங்க. நான் தினத்தந்திய 4 கேள்வி கேட்டேன். தினத்தந்திய கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி இவருக்கு தனிச்சு போட்டியிடுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டம், தனிச்சு போட்டிட்டா திமுக அதிமுக கேண்டிடேட் ஆஃப் பண்ணிடுவாங்க
விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்கங்கிற அந்த கருத்தெல்லாம் எழுதி முடிச்சாங்க. அதே மாதிரி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா ராகுல் காந்தியும் பல நிரூபிக்காத இவர் கூட கூட்டணிக்கு போக தயாரில்லைங்கிறத தெளிவாக இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை அந்த அக்யூஸ்ட் ஆகாம கரூர்ல ஸ்டாலின் மூலமா காப்பாற்றி விட்டதுக்கு ஒரு 6 சீட்டு வாங்கிட்டு போங்க கை சின்னத்துலன்னுப்பாங்க. 6 எம்எல்ஏ போஸ்ட். சம்பத்குமார்லாம் ஒரு தம்பி இருக்காப்புல, பிரமலை கல்லர் அவர் தேவேந்திர குல வேளாளர் வகுப்பை சார்ந்தவர், தென்காசி கோயில்பட்டியை சார்ந்த ஒரு பேராசிரியர் ஒரு தம்பி இருக்காப்புல, நிர்மல்குமார் உசிலம்பட்டி, ஆதவர்ஜுனா ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஆதவர்ஜுனா வேண்டாம்னா சொல்லுவாரு. எல்லாத்தையும் சொன்னா போனா எல்லாம் அப்படியே மறந்துரு, தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலினை விட்டால் நாதி இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டு பார்சல், இவ்வளவுதானே. ஆதவர்ஜுனா முழுக்க சந்தர்ப்பாத கூட்டம் தானே. விஜய்க்கு என்னதான் போஸ்டிங்? இந்த முதலமைச்சர் கனவு, அட்லீஸ்ட் துணை முதலமைச்சர் அந்த ஏதாவது? எங்க கனவு காணலாங்க. முதல்ல நீங்க சின்ன பிள்ளைங்க மண் வீடு கட்டி விளையாடின மாதிரி அழிக்கிற மாதிரிப்பட்ட ஆட்டத்தை ஆடிட்டீங்க. சீமான் உங்களை நக்கல் அடிக்காரு. ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்னு உங்களை தான் நக்கல் அடிக்கிறாரு. களத்துக்குள்ள ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டிக்கிறதும் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு ரொம்ப அசால்ட்டா தூக்கி போட்டு அடிக்கிறாரு. 2 சனியனை சட்டையா தூக்கி போட்டு 3வது ஒரு சனியும் வருதுன்னு அடிக்கிறாரு. எவ்வளவு சிம்பிளா உங்களை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. நீங்க 4 பேரை வச்சு சீமானுக்கு எதிராக பேசினாலும் உங்களை ஒரு பொருட்டா அடிக்கலையே சீமான். நீங்க 2024 39 கேண்டிடேட் போட்டு சகாதேவ மாதிரி நான் சொன்னதை கேட்டு ஜானாரிகசாமிக்கு உங்க முகஸ்துதியை நம்பாம அவர் உங்க முன்னாடியே உங்களை கல்ட்டுன்னு கலத்தி விட்டுட்டு போயிடுவாரு. அதை நம்பாம பலத்தை காட்டியிருப்பீங்கன்னா இந்த நாயடி பேயடி பட்டு பரிதாபப்படணுமா விஜய் ப்ரோ, ஜோசப் விஜய் ப்ரோ? தேவையா உங்களுக்கு? அழகா 39 தொகுதியில கேண்டிடேட் போட்டிருக்கலாமே. ஏன் தப்பு பண்ணீங்க? ராகுல் காந்தியை மீறி இங்க எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுல ராகுல் காந்தி பேர்ல எதுவும் இல்லை. ஆண்டோனியா மைனாவுக்கு மகனம் மீறி இங்க எதுவும் இல்லை. அப்படி பயந்துருந்தான்னா என்னைக்கு கடலால நிக்கிறது, என்னைக்கு கடல்ல இறங்கி குளிப்பீங்க நீங்க? விஜயகாந்த் சோனியா மன்மோகன் சிங்கை மீறி 10 விழுக்காடு ஓட்டு எடுக்கல. டாக்டர் ஐயா ராஜீவ் காந்தியை மீறி அவர் இறந்த இடத்துல வட தமிழகத்துல 18 விழுக்காடு வாக்கெடுக்கல. 89 ராஜீவ் காந்தியை மீறி 17 வாக்கெடுக்கல. கோலத்தனமா ராகுல் காந்தியை மீறி இங்க எதுவும் அல்ல. இதே ஜானாரிக்கு சமீசிமாட்டே இப்படிதான் வந்து சொல்லுவாரு. ராகுல் காந்தி ஆக்கம் பாராளுமன்றமாக்கம் உங்களுக்கு 4 விழுக்காடு ஓட்டு தான் வரும். 8 விழுக்காடு ஓட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு தேர்தல்னு இந்திரா காந்தி குடும்பத்தை, சோனியா குடும்பத்தை, ராஜீவ் காந்தி குடும்பத்தை, ராகுல் காந்தி குடும்பத்தை அடிச்சு 8 விழுக்காடு எடுத்தார. இன்னைக்கும் அடிக்கிறார. காங்கிரஸுக்கு சட்டமன்றம்னா என்ன இருக்கு? 1-2 விழுக்காடு வாக்கு கூட இல்லைன்னு அடிக்கிறார. ஸ்டாலின் இன்னொரு ரூபத்துல காங்கிரஸை மதிக்கிறாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனுக்கு மதிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு உங்களை நம்பி எப்படி காங்கிரஸ்காரன் வருவான்? நீங்க தைரியமா நான் சொன்னதை சகதேவன் சொன்னதை நம்பி 24 ஓட்டு எடுத்திருக்கணும். ஓட்டு எடுக்காத உங்களுக்கு என்ன ஓட்டர் கெப்பாசிட்டி இருக்குது? என்ன பலம் உங்களுக்கு இருக்குது? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அன்னைக்கு நான் சொன்னதை இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்ல. சொல்லலைன்னா ஜானாரிகசாமி கிட்ட விலை போயிட்டான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் சொல்லதுக்கு முன்னாடி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்னு சொல்லிக்கிட்டு விஷயத்தை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திட்டோம்ல. ப்ரூவ் பண்ணிருக்கணுங்க. 39 கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவன் வானையேறி வைகுண்டம் போயிடுவானா? முன்னா 30 போட முடியல. கமல்ஹாசனை விட பிரசாந்த் கிஷோரை விட விஜய் கீழே கேண்டிடேட் போடுறதுல. முழுக்க விஜய் சந்தர்ப்பாதின்னு தெரியுங்க, பச்சோந்தின்னு தெரியுங்க. சந்தர்ப்பாதி பச்சோந்தியை சுத்தி இன்னும் 4 சந்தர்ப்பாதி பச்சோந்தி அரசியல் வியாபாரி தான் இருப்பான். எவன் தனிச்சு விஜய் இருக்கக்கூடிய இடத்துக்கு பணத்தை செலவழிச்சு 31க்கு இன்வெஸ்ட் பண்ணுவான். சிம்பிளுங்க. 39 கேண்டிடேட்டை போட்டீங்கன்னா அவன் 26க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அரசியல்னா வியாபாரம் தான். நீங்களே வியாபாரி, நீங்களே பச்சோந்தி. அப்ப மற்றவன் மட்டும் உங்களுக்காக தியாகம் பண்ண வந்துருவானோ? மற்றவனும் உங்களை வச்சு என்ன வியாபாரம் நடக்கும்னு நினைப்பான். ராஜ்மோகன் உங்க பாப்புலாரிட்டியை வச்சு தனக்கு என்ன டிவி பாப்புலாரிட்டி கிடைக்கும்னு நினைப்பாப்புல. அதான் நினைப்பாப்புல. எல்லாரும் அதுக்கு தானே வாரம். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க வியாபாரிங்கிறது உங்க சுத்தி இருக்க எல்லாருக்கும் தெரியும். விஜய் பச்சோந்திங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஜானாரிகசாமிக்கும் தெரியும். அவர் உங்கள்ட்ட அதை சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்க அவரை என்கேஜ் பண்ணிருக்கீங்க. இதுதானே உண்மை நிலைமை. இந்த கள்ள கப்சா கதைகளை தினத்தந்திலையும் தினமலர்லையும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தினத்தந்தி தினமலர் இப்படி பொய் செய்திக்கு ஜானாரிகசாமி கைப்பாவையாட்டு ஆயிட்டாங்க, பணக்கட்டு விளையாடுதுன்னு சொன்னதும் இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்காங்க. ஓனர்ஷிப்பும் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. ரொம்ப கள்ள கதைகளை ஒரு லிமிட்டுக்கு மேல விட முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேல விட முடியாது.
நான் சொன்னது மாதிரி சகாதேவ சொன்ன மாதிரி 39 போட்டு பலத்தை நிறுத்தினா உங்க நிலைமையே வேற. தப்பு பண்ணிட்டீங்க, தப்பான ஆட்டம் ஆடுறீங்க. அடுத்தால இன்னொரு தப்பான ஆட்டம், கூட்டணி ஆட்சி. எவையா பல நிரூபிக்காதவங்க கூட கூட்டணிக்கு வருவோம். சீமான் அப்பவே சொன்னார், தம்பி பல நிரூபிக்காதவங்க கூட எவனும் கூட்டணிக்கு வரமாட்டான். விஜயகாந்த் கூட போனாவது மக்கள் நல கூட்டணி இல்லாவது ஒரு 8, 10, 5 வாக்க நிரூபிச்சாரு, கூட்டணி வச்சாரு. உங்களோட கூட்டணிக்கு கூட வரமாட்டான்னு சொன்னாரு. எங்க நீங்க விக்கிரவாண்டி மாநாடு நடத்தியும் எவன் கூட்டணிக்கு வரான்? ஜோசப் விஜய் ஏமாந்தாரா? ஜான அரங்கசாமி தலையை தடவி ஜோசப் விஜய் ஏமாத்திட்டாரா? நீங்க இப்போ தினகரன் கூட்டணி பேசுறீங்க. நீங்க சீஃப் மினிஸ்டர், அவர் சீஃப் மினிஸ்டர் கூட காட்டுப்படுவார், வெளியே சொல்லுவார். கூட்டணி பேச உட்கார்ந்தா தானே தெரியும். தம்பி நீ எங்க பலன் நிரூபிச்சிருக்கிறீங்க. ஆர்டி சொல்றாரு எங்க அம்மாவை எழுத்து போனதும் நீங்க செல்லா காசு ஆகிட்டாங்க அம்மான்னு சொல்றாரு. ஆர்டி சொல்றாரு உதயநிதி உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாருன்றாரு. அப்ப நம்ம 50-50 பேசிக்குவோம் தம்பி. உங்களுக்கு 2.5 வருஷம், தினகரனுக்கு 2.5 வருஷம் தான். தினகரன் பேசுவாரு. கிருஷ்ணசாமி என்ன பண்ணுவாரு? உங்க பாப்புலாரிட்டியை வச்சு தேவேந்திர குல வேளாளர்கிட்ட நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், 30 சீட்டு வேணும்னு பாரு. என் ஃப்ரெண்டு முஸ்தபாய் பாய் மட்டும் நீங்க பிஜேபி எதிர்க்கிறது வரை தெளிவா இருப்பாரு. வேற யாரும் உங்களை ஏத்துக்கிட்டு வரப்போறா? எல்லாமே ஒரு ஏட்டு சுரக்கா மண்குதிரை அரசு. இன்னும் நாளாக ஆக விஜய் ரொம்ப கேவலப்படுறதுக்கும் அசிங்கப்படுறதுக்குமான வாய்ப்பு உண்டு. ஜான ஆரோக்கியசாமி தேர இழுத்து தெருவில் விட்டுட்டாருங்கிறதா 100% உண்மை. பொறுத்திருந்து பாருங்க. நிறைய விஷயங்களை போய் நன்றி சார். நன்றி.